தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் புவன். இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் முதல் வாரம், அதாவது நவம்பர் முதல் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கும். இது உங்க எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு உலகின் பல்வேறு பெரிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்கு, நடக்கவும் இருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்தியாவை எடுத்துக்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு அடுத்து எங்க அப்படின்னா இங்கிலாந்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அங்கு பிரதமராக இருந்த ரிஷி சுனக் தலைமையிலான ஆளும் கட்சி படுதோல்வியை அடைந்தது. இதன் காரணமாக எந்த கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னா தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதில் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்றார். அதற்கு அடுத்ததாக உலகின் முக்கிய பெரிய நாடாக கருதப்படுகிற பிரான்ஸ், இந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காதன் காரணமாக ஒரு கவர்மெண்ட்டை அப்புறம் ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அங்கு அதிபராக இருக்கக்கூடிய மெக்ரான் தனக்கு எதிரான கொள்கையை கொண்ட ஒரு பிரதமருடன் ஒரு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அங்கே ஏற்படுத்தினுச்சு இந்த ஆண்டு. ஸோ அந்த நாட்டிலையும் ஒரு பெரும் குழப்பம், அரசியலில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பிரான்ஸ்லையும். அதே போல் அமெரிக்க தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததா தேர்தலாக ஏன் கருதப்படுது அப்படின்னா, உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய நாடா அமெரிக்கா இருப்பதை யாருமே மறுக்க முடியாது. அதிலும் குறிப்பாக ஒரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை, ஒரு உள்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவுடைய தலையீடு இல்லாமல் அந்த இடத்துல எதுவுமே தீர்வாகாத ஒரு சுச்சுவேஷன் பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். தற்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வருது. அதற்கடுத்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நாட்டினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக அங்கு பாலஸ்தீன மக்கள் காசாவில் 38,000 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். அதில் பல குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் உயிரிழந்த பெரும் சோகம் இப்பவும் தொடர்ந்துட்டு தான் வருது. இன்னமும் காசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கு கரையெல்லாம் குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு தான் வருது இஸ்ரேல். ஸோ இதெல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் தேர்தலை இதையோடு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக இருப்பது அமெரிக்கா. இது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது ஒரு தலையிடும் போது அது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிருக்கு. ஸோ அப்படித்தான் இந்த போர் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு அதிபராக வரக்கூடியவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அமெரிக்க மக்களும் இருக்கு. 2வது உலக மக்களும் பரவலாக இருக்கு. அதிலும் குறிப்பாக உலகின் 3வது நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கை, இன்னும் சில நாடுகளை குறிப்பிட்டு சொல்லலாம். அங்கெல்லாம் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடும் விலைவாசி உயர்வு உயர்ந்தது. அதனால வெறும் அளவில் பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மக்கள் தான். சிலர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வாடினெல்லாம் போய் செட்டில் ஆகிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகளாக தான் திரும்ப நாட்டை விட்டு நகர்றாங்க. ஸோ இந்த ஒரு அவல நிலை நீடிக்குது 3ஆம் தர நாடுகளில். அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புவது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் நிலவக்கூடிய நடுத்தர மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான அந்த தீர்வு இன்னும் சொல்யூஷன்ஸ் எட்டப்படாமல் இருக்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா அமெரிக்காவில் நிலவுது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 50 மாநிலங்கள் இருக்கு. இந்த 50 மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 538 தேர்வாளர்கள், அதாவது இந்த தேர்வாளர்கள் என்னென்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் எலக்ட்ரோல் காலேஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த 538 பேரில் 270 உறுப்பினர்கள் குறைந்தது இருக்கணும். அதாவது ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களாக 270 பேர் இருக்கணும். ஸோ அந்த 270 பேரை பெறுபவர்கள் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆக முடியும், அமெரிக்க துணை ஜனாதிபதியாகவும் ஆக முடியும். அதே போல அமெரிக்க ஜனாதிபதியும் சரி, அமெரிக்க துணை ஜனாதிபதியும் சரி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அங்கு இந்த 538 உறுப்பினர்கள் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படி நம்ம இந்தியாவில் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லியிருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா செனட், மக்கள் சபை அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது செனட் அப்படிங்கிறது சட்டசபை அப்படின்னும், மக்கள் சபை அப்படிங்கிறது ஹவுஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த செனட் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 பேர் இருப்பாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்கள்ல இருந்து
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 உறுப்பினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் 100 உறுப்பினர்கள் வந்து வருவாங்க. அதே சமயம் மக்கள் சபையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதுல ஒரு 435 உறுப்பினர்கள் வந்து வருவாங்க. இந்த 435 பிளஸ் அந்த 100 செனட் உறுப்பினர்களை சேர்த்தீங்க அப்படின்னா 535 பேர் வர்றாங்க. அதற்கு அடுத்ததாக 3 உறுப்பினர்கள் எங்க இருந்து வர்றாங்க அப்படின்னா, வாஷிங்டன் டிசி இந்த மாநிலத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அந்தஸ்தின் காரணமாக அங்கிருந்து 3 உறுப்பினர்கள் வந்து தேர்வாகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க. இது தவிர இந்த முறை வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அங்கு வந்து குடியரசுக் கட்சியின் சார்பில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியாக வந்து இருந்தார். தற்போது மீண்டும் வந்து களத்தில் வந்து குடியரசுக் கட்சியின் சார்பில் வந்து களமிறங்கியிருக்காரு. தற்போது அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் வந்து மீண்டும் ஜனநாயக கட்சியின் சார்பில் வந்து ஃபர்ஸ்ட் களமிறங்கினார். நானே வந்து இந்த முறை மீண்டும் போட்டியிடுகிறேன், 2வது முறையாக அமெரிக்க மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து மீண்டும் வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அவரும் களத்தில் வந்து இறங்கினார். ஆனால் ஒரு முதல் சுற்று அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் பேசும்போது அங்கே ஒரு பலத்த சலசலப்பு வந்து எழுந்தது. யார் பேசுனது அப்படின்னா அதிபர் ஜோ பைடன் பேசுனதில் அவர் வந்து பல விஷயங்களை கொஞ்சம் குளறுபடியாக கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்னதன் காரணமாக வந்து மக்களிடையே ஒரு பெரும் வருத்தம் மற்றும் ஒரு சோகம் நிகழ்ந்ததை வந்து பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக ஜனநாயக கட்சிக்குள்ள வந்து ஒரு சில அதிர்வலைகள் வந்து எழுந்தது. ஜனநாயக கட்சியினுடைய சில முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த முறை இவர் ஜோ பைடன் வந்து அதிபர் தேர்தல் பதவியிலிருந்து விலகட்டும், வேட்பாளராக அவர் நிற்க வேண்டாம், வேற ஒருத்தரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபருடைய பட்டியலாம் அறிவிச்சாங்க. ஆனா இதை உணர்ந்து கொண்ட ஜோ பைடன் என்ன பண்ணார் அப்படின்னா, சுதாரிச்சுக்கிட்டு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சாரு, தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்தார். இதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதியான பாரக் ஒபாமா அவர்களும் வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து என்னுடைய ஆதரவை அளிக்கிறேன் அப்படிங்கிறதுல சொன்னார். இதன் காரணமாக ஜனநாயக கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கமலா ஹாரிஸே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அவங்க வந்து சரியா இருப்பாங்க, நிச்சயமா ஒரு அதிபராக சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒருமனதாக அவங்க வந்து ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து முன்னிறுத்துறாங்க. ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து களத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட கை தான் வந்து ஓங்கி இருந்தது. அவர் பேசுகிற அந்த சர்வாதிகாரம், அந்த பெண்ணிய எதிர்ப்பு, அதன் பிறகு அந்த இனவெறி, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அங்கு தூண்டி வர பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள், ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது சில அமெரிக்க வெள்ளையின மக்களிடம் வந்து கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை ஊட்டியதன் காரணமாக அவர் கை மேலோங்கி இருந்தது. ஆனால் அதையெல்லாமே தாண்டி கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒரு மனிதநேயத்துடன் அணுகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் சார்பாக கமலா ஹாரிஸ் வந்து முன்னிறுத்தப்படுகிறார். ஸோ நிச்சயமாக இவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ரீதியில் இப்போ களம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. இதுல என்ன குறிப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் இப்ப தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இங்கு குடியரசுக் கட்சி வேட்பாளராக வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இப்ப தொடர்ந்து இவங்களுக்குள்ள அந்த ரேஸ்ல இப்ப கமலா ஹாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் வந்து மக்கள் செல்வாக்கு கமலா ஹாரிஸ்க்கு வந்து கூடியிருக்கு. இதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் மேல பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வந்து வைக்கிறாரு. பல்வேறு இடங்கள்ல பயங்கரமான ஒரு பர்சனல் அட்டாக்லாம் வந்து போய் தாக்கி பேசிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவள் வந்து ஒரு தீவிர இடதுசாரி பைத்தியம், அவ வந்து ஒரு பயங்கரமானவ, நம்ம நாட்டே வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் கையில் வந்து அதிகாரம் வந்து கிடைச்சது அப்படின்னா, அவர் அதிபரானாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த நாடு வந்து ஒரு வருடத்தில் அழிந்து விடும், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து பேசுறாரு. இந்த டோன் வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தோடும் ஒரு அகங்காரத்தோடும் ஒரு ஆணாதிக்க திமிரோடும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு பேசுவது அங்கு இருக்கக்கூடிய கருப்பின மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இனவெறியை தூண்டும் வகையிலே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடந்துக்கிறாரு. ஒரு நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர் புரிந்து கொள்ளாத ஒரு நபராக வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தில் மக்கள் கொல்லப்படுவதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாரு. அதே சமயம் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறாரு. இவர் எப்படி வந்து சரியான ஒரு தீர்வா பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க முடியும், நடுத்தர மக்களுடைய எண்ணங்களை வந்து ஒரு புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து பலர் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம கமலா ஹாரிஸ் வந்து பயங்கரவாதி அது இதுன்னு என்னென்னமோ பல வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு வந்து பேசுறாரு. இதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் ட்ரம்போடைய நண்பரும் குடியரசு கட்சியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளருமான ஜேடி வான்சின் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கமலா ஹாரிஸை பார்த்து அவள் வந்து குழந்தை பெற்றுக்க ஒரு தகுதியற்றவள்
அப்படிங்கிற ரீதியில் வந்து சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்திக்கிறாரு. இது அமெரிக்க மக்களிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா கமலா ஹாரிஸ் வந்து வழக்கறிஞராகவும் அதன் பிறகு மாகாண சபை உறுப்பினராக இருந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பக்கம் நின்று பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து கர்ப்பை கலைப்பதும் தாய்மை அடைவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பம். ஆனால் அதில் வந்து சட்டமோ அதிகாரமோ வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க. இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் ஒரு பெரும் ஆதரவை வந்து கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து ஈட்டி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜேடி வான்சின் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் வந்து குழந்தை பெற்றுக்க தகுதியற்றவர்கள் வந்து எப்படி நாட்டை ஆள முடியும், இது மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை சொல்ல அது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தாக வந்து அமெரிக்கர்கள் வந்து கருதுறாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து கருப்பின மக்களிடம் ஒரு பெரும் எழுச்சி வந்து எழுந்திருக்கு. இதன் காரணமாக பல்வேறு நபர்கள் வந்து கமலா ஹாரிஸை வந்து ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கமலா ஹாரிஸ் வந்து ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையாக வந்து உடனே வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ்க்கு இந்த தேர்தலில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வாக்கு சேகரிப்பதற்கும் அவருக்கு தேர்தல் பணிகளில் வந்து ஈடுபட்டு பல்வேறு ஆதரவுகளை வந்து வழங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலராக ஒரு வாலண்டியர்ஸாக வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவருக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக வந்து இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் குறித்து வந்து இஸ்ரேல் அதிபர் நேதன்யாகுவிடம் வந்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பிலையும் அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, தன்னை தற்காத்து கொள்ளும் பாதுகாப்பு உரிமை வந்து இஸ்ரேலுக்கு வந்து இருக்கு, அதுக்குள்ள மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே சமயம் காசாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து உலகம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு பேரழிவில் வந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லாமல் அங்கே குழந்தைகள் பெண்கள் எல்லோருமே பாதிக்கப்படுவது ஒரு கண்ணீர் வர வைக்கும் செயலாக வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணய உரிமையை வந்து அளிக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த போரை பார்த்துட்டுலாம் நான் சும்மா இருக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறலாம் ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய பார்வை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இஸ்ரேலுக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உரிமை இருக்கு, ஆனால் அதே சமயம் பாலஸ்தீனத்தின் சுய நிர்ணய உரிமையை வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வழிவகை செய்யணும் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு பேசியிருப்பது. ஸோ நிச்சயமாக பாலஸ்தீன மக்களை ஒரு அங்கீகரிக்கும் விதமாக அவருடைய பேச்சு வந்து அமைந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கிற அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் கருப்பின மக்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நிச்சயமாக அவர் அதிபராக வந்தால் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து முடிவுக்கு வருமா, அதன் பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகம் முழுக்க ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மூன்றாம் வகையிலான நாடுகள் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து சந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஸோ அவர் அதிபரானால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு எட்டப்படுமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா வந்து இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்பா எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவின் கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னா அது வந்து கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாடுகளுக்கும் முன்னோடியாக பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வேர்டில் வந்து அமெரிக்கா வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா பல்வேறு நாடுடைய விவகாரங்களுக்கு தலையிட்டு சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் பார்வையாளர்கள் வந்து கருதுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்கு அமெரிக்காவில் வெல்லப்போவது ஜனநாயகமா சர்வாதிகாரமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து பலர் வந்து முன் வச்சு நிறைய ரைட்டப்லாம் எழுதிட்டு வராங்க. இதில் ஏன் அப்படின்னா ஒரு சர்வாதிகாரத்தினுடைய நபராக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருக்கிறாரு, ஒரு ஜனநாயகவாதியாக வந்து அங்கே கமலா ஹாரிஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில் வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் வந்து எந்த முடிவை வந்து அமெரிக்க மக்களுக்கு தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நவம்பரில் தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்க அதிபராக போட்டியிட தகுதி என்ன வேணும் அப்படின்னா, அங்கு அமெரிக்காவில் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் அங்கேயே வசித்தவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 18 வயசானால் அங்கே வந்து எல்லோருக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்குது. 35 வயசு ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து போட்டியிட முடியும். அதற்கு அடுத்ததாக அமெரிக்க அதிபருடைய மாளிகையான வெள்ளை மாளிகையினுடைய அலுவலகம் வந்து
அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிறதுக்காகவும் காத்திருக்கு. அதற்கு அடுத்ததாக அமெரிக்க அதிபர் பதவி எப்படி ஒரு சர்வதிகாரம் படைத்ததோ அதே போல அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஓவல் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அதிகாரம் படைத்தது. உலகம் முழுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டோட்டலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிகார மையம் இது. அந்த அதிகார மையம் அடுத்த அதிபருக்காக காத்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெற்றி பெறுவார்கள் என்று. மீண்டும் ஒரு முக்கியமான ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத் குகன். நன்றி, வணக்கம்.